போற படம் த காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இதுக்கு அடுத்து காஞ்சரிங் படம் வருமா வராதான்னு தெரியாது. பட் இது லாஸ்ட் ரைட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ மூவிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல விக்டோரியா அப்படின்ற ஒரு பொண்ணு ஆன்டிக் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது அவங்க அப்பாவோட ஆன்டிக் ஸ்டோர் தான். ஸோ அவங்களுக்கு அங்க இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கவும் அவங்க வந்து நம்ம பேயோட்டம் காஞ்சரிங் மூவில பேயோட்ட கப்பல்ஸ்னு 2 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கப்பலை தான் அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த கப்பல்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் பேயோட்ட போறாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க பேசுறது ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலி அவங்க அப்பாவோட கடை. அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி சவுண்ட் அந்த மாதிரிலாம் கேட்கவும் அது பொண்ணுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து நல்லா பெருசா எடுத்துக்கல, வயசான காலத்துல ஏதோ ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறமா பார்த்தா அவங்க அப்பாவே தூக்குல தொங்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த கடையை இவங்க தான் ரன் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த கடைக்கு போனாங்க. அங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குமே அந்த சவுண்ட் வரவும் இவங்களை வந்து இப்ப கூப்பிட்டுருக்காங்க. அங்க ஸ்டோர் ரூம்னு ஒரு ரூம் போட்டுருக்கு. சரி அங்க வந்து போலான்ட்டு இவங்க இருக்காங்க. 1964ல இந்த இது நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து நோரன், ஹீரோட பேர் வந்து எட். அங்க நம்மளோட ஹீரோயின் வந்து நிறமாசமா இருக்காங்க. அப்போதான் இந்த ஒர்க்கையும் பண்றாங்க எடுத்து. சரின்னு அவங்க ஒரு ஹெல்ப்னா வந்து எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. அது அவங்களோட இது பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்க. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடிக்குள்ள என்னன்னு பார்த்தா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த பேய்கிட்டயே. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் அந்த இடத்துல என்ன, அதாவது இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் இருந்தா அவங்களால அதை உணர முடியும். சோ அந்த கண்ணாடியை பார்த்துதான் உணர்ந்துட்டாங்க இதுதான் அந்த பேயின்னு. அதுக்கிட்டயே ஏதோ பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ யாருன்னு, பயப்படாத என்கிட்ட சொல்லு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து அவங்கள மாதிரியே ஒரு உருவம் வருது. அங்க கை வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க மாதிரி உருவம் வந்து பயமுறுத்துது. அப்புறம் அந்த டைமே வந்து அவங்களுக்கு ஏதோ தோணுது. என்ன தோணுதுன்னா அவங்களோட புள்ள இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பிறக்கிற மாதிரியும் இங்க யாரும் தூக்குல தொங்கின மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வருது. இல்யூஷன் மாதிரி வருது. அதோட அவங்களுக்கு வலி வந்துருது. அதோட அவங்க ஹீரோவும் வந்துடுறாரு. வந்து 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேக்குறது என்னாச்சு அப்படின்னும் போது ஏதோ அங்க ஏதோ இருக்கு அப்படின்னு அந்த வழியில அவங்க சொல்றாங்க. அதோட ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. இது அந்த காலத்துலனால ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து விடல. இப்பெல்லாம் விடுறாங்க ஹஸ்பண்ட. ஆனா அந்த காலத்துல விடல. ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு. இவங்க வந்து இங்க பிரசவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து கொஞ்சம் பிரஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லும் போதே டக்குன்னு கரண்டும் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து நாரன் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு. அதே மாதிரி வால்ல இருந்து கீழே கையெல்லாம் வச்சுட்டு வருது. பயந்துறாங்க. அந்த டைம் கரெக்டா ஹஸ்பண்ட் உள்ள வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னும் போது ஏதோ இருக்கு நம்ம பிள்ளைய காப்பாத்துங்க அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அந்த டைம் குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்து அதை கொண்டு வைக்கும் போது அது அழுகலை. சோ அது இறந்து போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கையில குடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. என் குழந்தை வேணும் எனக்குன்னு ஜெபம் எல்லாம் பண்றாங்க. ரொம்ப என் குழந்தைய கொடுக்காத கடவுளே, என் குழந்தைய கொடுத்துரு, எப்படியாவது அதுக்கு உயிரை கொடுத்துரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சொன்னவும் அதுக்கு உயிர் வந்துருது. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியாவது நம்ம குழந்தை உயிர் வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த குழந்தை பிறந்ததும் அவங்க அந்த குழந்தைய ரொம்ப அழகா வளர்க்குறாங்க. அந்த குழந்தையோட சேர்ந்து அவங்களும் வளர்றாங்க. அப்போ அவளுக்குமே வந்து ஏதோ ஒரு அமானுஷங்கள் வந்து தெரிய வருது. அப்ப அம்மா ஓடி வரா. அம்மா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது பயந்துட்டு ஓடி வரா. அப்போ அவங்க அம்மா ஒரு ரைம்ஸ் மாதிரி உனக்கு சொல்லித்தராங்க. இது சொன்னீங்கன்னா உனக்கு பவர் கிடைச்சிடும். அந்த மாதிரி அவ பயப்படுறாள். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை அதுல. சோ அது சொன்னீங்கன்னா உன் பாட்டு பாடினா உனக்கு எல்லாம் கரெக்டா வந்துடும். அவளும் அதே மாதிரி அதை பாடுறா. அவளுக்கு அந்த பயமும் போயிடுது. அப்படியே காலங்கள் எல்லாம் ஓடி 1986 வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வந்து வளர்ந்துட்டாங்க. இங்க பென்சில்வேனியான்ற ஒரு டவுன்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. பார்த்தா பெரிய ஃபேமிலியா இருக்காங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, 4 குழந்தைங்க இருக்கு. 2 பெண் குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா இருக்காங்க. யங் லேடிஸா 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. சோ அதுல ஒரு பெரிய குழந்தையோ இல்ல சின்ன குழந்தை ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு தான் இங்க பர்த்டே அன்னைக்குதான். சோ பர்த்டே மாதிரி காட்டுறாங்க. பர்த்டேக்கு வீட்டுல வந்தோடனே தாத்தா பேத்திக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்து ஓபன் பண்ணா அது ஒரு கண்ணாடி. அந்த பொண்ணுக்கு என்ன இவ்வளவு பெரிய கண்ணாடியா, இதான் கிஃப்ட் அப்படின்னு மாதிரி பாக்கும். பட் அதான் கிஃப்ட் இதாம கம்மியா இருந்ததுன்னு சொல்லி தாத்தாவும் வாங்கி கொடுக்குறாங்க. சரி இது வந்து பாத்ரூம்ல வைக்க முடியாது, இவ்வளவு பெரிய கண்ணாடியா இருக்கு, நீங்க ரூம்ல வச்சுக்கோங்க உங்க பெட்ரூம்ல அப்படின்னு சொல்லி தாத்தாவும் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கேக் கட் பண்றாங்க. கேக் கட் பண்ணும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேண்டில் மட்டும் இருந்தா பாக்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்க. அந்த கேண்டில் மட்டும் எரியுது. இவ வந்து ஊதுறதுக்கு பதிலா வேற யாரும் ஊதிட்டாங்க. ஊதுனோன்னா அவ சொல்றா, அவ தங்கச்சிக்கிட்ட சொல்றா, ஏய் நான் ஊதுறதுக்குள்ள நீ எதுக்கு நீ ஊதுன அப்படின்னு சொல்றா. அவளும் நான் எங்க ஊதுனேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அதே மாதிரி அங்க போகுது. அப்பவே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது மேல இருந்து லைட் விழுந்து அவளுக்கு அடிபட்டது. தலையில லைட்டா அடிபட்டுருது. அப்போதான் காஞ்சரிங் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டுடுறாங்க. அதுதான் பெரிய ஹைப்பே இந்த படத்துக்குலாம். இந்த காஞ்சரிங் சீரீஸ்னாலே வந்து இந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் போடுவாங்க.
அதுக்குன்னு தனியா ரசிகர்களே இருக்காங்க இந்த இந்த மாதிரி காஞ்சூரிங் மூவிஸ்க்குன்னு. இங்க நம்ம எட் அண்ட் நோரன் இருக்காங்களா, அதாவது பேய் ஓட்டுற கப்பிள்ஸ். அவங்க வந்து அந்த எட் இருக்கால ஹீரோ, அவர் தான் வந்து பிரசன்டேஷன் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அவர் இப்போ வந்து பேய் எல்லாம் ஓட்டுறது இல்லை. ஸோ அதனால இந்த பிரசன்டேஷன் அந்த மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஆனபெல்லா பொம்மை, அது ஒரு பெரிய இது, அதோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது லைட் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ண உடனே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க அப்படின்ற போது அங்க சின்ன பசங்க கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம எட் இருக்காருல்ல அவரை கலைக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன பேய்கின்றீங்க, அந்த மாதிரி கலைக்க தான் செய்யறாங்க. அதோட எதுக்காக இது விட்டீங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான், என்னோட லைஃப் அடுத்து நான் லைஃப் பார்க்கணும்ல, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, வேற யாரும் இல்ல, இவங்களுடைய பொண்ணு தான். அவ பேரு ஜூடி. ஸோ 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம அம்மா இருக்காங்களா, அதாவது நோரன், அவங்களுக்கு ஒரு ஏற்படுது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமானுஷ்யமா நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பிரசன்ஸ் வந்து தெரியும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பவர் வரவும் அவங்க அந்த டைம் அவங்க பொண்ணை பாக்குறாங்க. அவங்க அந்த பொண்ணுக்குமே வந்து அந்த உணர முடியுது அந்த பிரசன்ஸ், அந்த அமானுஷ்யத்தை. ஸோ டக்குன்னு அவங்க தோள்பட்டையில ஏதாவது கை வச்சு எடுத்த மாதிரி இருக்கு. டக்குன்னு அவங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுறா. அவ பேர் தான் வந்து ஜூடி சொல்லியிருந்தால. ஸோ இவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒன்று சாப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றா, அப்பா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வரேன், ஏன்னா அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் என்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பொண்ணு சொல்றா. நீ சொல்லியிருந்தியே டேட் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அந்த பையனா, சரிம்மா அப்படின்றாங்க அவங்க அப்பாவும். பென்சில்வேனியா அந்த டவுன்ல ஒரு ஃபேமிலியை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க கதையை காட்டுறாங்க. அங்க அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து கீழே வந்துட்டு வாஷிங் மிஷின்ல துணி போட வந்திருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னதுடா அப்படின்னு கொஞ்சம் பயத்திலே பாக்குறாங்க. எதுவும் இல்ல. டக்குனு லைட் வேற ஆன் ஆன மாதிரி இருக்கு. அது பசங்க தான் ஓடிட்டு வராங்க. சரி, பசங்க தான் ஏதோ விளையாண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து போன் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல தானே டெலிபோன் தான் இருக்கும். டெலிபோன் இவங்க இழுக்கிறதுக்குலாம் வரணும் போல, அதனால பெரிய ஒயரா வச்சிருக்காங்க. சோ அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கேயும் அந்த ஒயரும் போகுது. அந்த டைம் டக்குனு அந்த ஒயரை யாரும் இழுத்த மாதிரி இருக்கு. பசங்களா இழுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து நல்லா டக்குன்னு பிடிச்சி இழுத்துருது. அப்புறம் அங்க வந்து லைட் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஒயருமே பின்னாடி அப்படியே போகுது. டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு லைட் போட்டு பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு மாதிரி பயத்துலதான் இருக்காங்க. இங்க குட்டி பொண்ணு ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டே இருக்கும். திடீர்னு அந்த பொம்மை வேற இடத்துக்கு போகுது. எங்க போகுது, எவ்வளவு கூடயே சேர்ந்து போறா. போன பிறகு அந்த பொம்மை வந்து அப்படியே நின்று திரும்பி இந்த பொண்ணை பாக்குது. அப்புறம் அந்த துள்ள தொங்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு பேய் அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவ பயந்து ஓடி வந்து அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி ஆச்சுன்னா சின்ன பொண்ணு தானே, அதை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பெரிய பொண்ணுங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடியே எனக்கும் பிடிக்கவே இல்ல, என்ன பண்ணலாம், இந்த கண்ணாடி வந்ததுதான் ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்றா. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற போது இன்னொரு பொண்ணு என்ன பண்றா, கண்ணாடி நல்லா பேக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுறா. வெளியே போட்டா குப்பை வண்டிக்காரங்க காலையில வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி தான் வெளியே போட்டு இவங்களும் வந்துடுறாங்க. மார்னிங் அதே மாதிரி குப்பை வண்டியும் வருது. எல்லாத்தையும் எடுக்கும் போது இந்த கண்ணாடியும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ குப்பை வண்டியில அந்த எஜ்ஜில இருக்கிறதுனால அந்த வந்து நசுக்கு தான் அது உள்ள போகுது. அந்த டைம் அந்த கண்ணாடி நசுக்கும் போது கண்ணாடி எல்லாம் தூளா நொறுங்குற இந்த டைம்ல இங்க அந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுக்கு இருமல் வருது. ஒரு பொண்ணு 2 பேர் இருந்தாங்களா, அதுல ஒரு பொண்ணுக்கு இருமல் பயங்கரமா வரும். டக்குன்னு ஒரு வாமிட் எடுக்கிறா. டக்குன்னு அந்த வாமிட் தாண்டி அது பிளட்டா வந்துடுது. ஒரு ரத்தம் வந்து எடுக்கிறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறா. பயந்துடுறாங்க. அவங்க அப்பாவுமே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டும் போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு இங்க நம்ம ஹீரோ எட் இருக்காருல்ல, அவங்களுக்கு டாக்டர் வந்து அட்வைஸ் தராங்க. ஏற்கனவே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சாப்பிடறதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கு போல, அதனால டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. நம்ம கப்பிள்ஸ் எட் அண்ட் நோரன் இருக்காங்களா, அதாவது பேய் பிடிக்கிற கப்பிள்ஸ் தான். ஸோ அந்த கப்பிள்ஸோட எட் இருக்கார்ல, அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் தான் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு ரொம்ப கிராண்டா பண்றாங்க பர்த்டே செலிப்ரேஷன்லாம். பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு வரான்னு சொல்லியிருந்தால, ஸோ அதே மாதிரி கூட்டிட்டு வரா. வரும்போதே வந்து சொல்லிட்டே வரா, எங்க அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும், ஆனா அப்பாவுக்கு தான் கொஞ்சம் டவுட். என்ன டவுட்டா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காதா, நீ என்ன என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியா, பயப்படாத வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டும் போறான். கூட்டிட்டு போயிட்டு அப்பாட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா. அப்பா இவர் தான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவரோட பேர் வந்து டோனி. நம்ம டோனியை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா. அப்போ அப்பா வந்து டோனியை கலாய்க்கிறாரு. என்ன ட்ரெஸ் இது, எங்கேயோ போறதுக்கு போட்டு அந்த மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை, அந்த மாதிரி கலாய்க்கிறாரு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டை பிடிக்கல. அங்க வந்து ஃபாதர் இருக்காரு, ஒரு ஃபாதர். அந்த ஃபாதர் கிட்டயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றா ஜூடி வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட், தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அப்போ வந்து ஃபாதர் கேக்குறாங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னும் போது, நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ என்ன வேலை பாத்தீங்க முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது, நான் போலீஸா இருந்தேன்,
அந்த இப்போ விட்டுட்டேன், என்ன இவ்வளவு சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டீங்க போலீஸ்ல இருந்து, அந்த மாதிரிலாம் கலாய்க்கிறாரு ஃபாதர் கூட. இங்க வந்து ஜூடி வந்து மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு அந்த உணர்வு வரும் இல்லையா, ஏதாவது அமானுஷ்யமா பேய் ஏதாவது அந்த அந்த டைம் வந்துச்சுன்னா அதோட பிரசன்ஸ் வந்து அவளுக்குமே தெரியும்ல. அதே மாதிரி அவளுக்கு டக்குன்னு தோணுது, அந்த ஆனபிள பொம்மை வந்து அந்த சேர்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. டக்குன்னு அவ அந்த பாட்டு இருக்குல்ல அதை பாட ஆரம்பிச்சிடா. அது கிட்ட வரும்போது மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த டைம் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான், டோனி வந்துடுறான். வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கான். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, ஏதோ எனக்கு என்கிட்ட மறைக்காத, எது வந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்போ அவளும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் அந்த பாட்டு பாடுவேன் அப்படின்னும் போது டோனியும் கேட்கறான், அது என்ன பாட்டு சொல்ல அப்படின்னும் போது, நீ சிரிப்ப, நான் பாடினேன்னு எனக்கு கலாய்க்க கூடாது, சிரிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றா. இல்ல நான் சிரிக்கவும் மாட்டேன், நீ சொல்லு அப்படின்னும் போது அந்த பாட்டை வந்து அவ சொல்றா. அது என்ன பாட்டுனா, சின்ன பாப்பா குட்டி பாப்பா ஜூடி பாப்பா நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல. அது வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா அவனும் லைட்டா சிரிப்பான். அப்புறம் வந்து 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. அந்த டைம் வந்து அம்மா வந்துடுறாங்க. நம்ம எட் இருக்காருல்ல பர்த்டே பாய், அவர் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாட அவங்களுடைய மருமகன் அதாவது இந்த பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவும் அம்மா சொல்லவும் சரி 2 பேரும் அப்படி போறாங்க. போயிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா விளையாடுறாரு எட்டு, வயசானாலும் ஒரு செம்மையா விளையாடுவாரு. விளையாண்டு மருமகனும் மாமனாரும் விளையாண்டு மாமனார் தான் ஜெயிச்சிருவாரு. ஆக்சுவலி இவர் 21, டோனி வந்து 18 தான் எடுத்திருப்பாரு. ஸோ இவர் தான் வின் பண்ணாரு இல்லையா. அவர் வயசானாலும் அவர் அப்படி கெத்தா தான் இருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஜூடி வந்து வெளியே போயிருப்பாங்க இதை எடுக்கிறதுக்காக. அந்த டைம் வந்து நம்ம டோனி இருக்கால பாய் ஃப்ரெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் ரிங் வாங்கிட்டு வந்தேன், உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டக்குன்னு அம்மா அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டா பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காரு போல. அம்மாவுக்குமே பிடிக்கும், ஆனா வந்து நம்ம எட் இருக்கார்ல அவருக்கு பிடிக்காது. என்ன நீ டேட் பண்ணி 6 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள நீ இதெல்லாம் பெரிய விஷயம் உனக்கு தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. யோசிச்சுனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் மந்த் வேணா எடுத்துக்கோ அப்படின்ற போதே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டு ரிங்க பார்த்துட்டு ஹாய் ரிங் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் பிடிக்கும் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. சரி வேற வழி இல்ல அப்பாக்கு. ஸோ அவரும் சரின்ட்டு கை கொடுத்துக்கிறாங்க. சரி வா அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அவங்க ஃபாதர் இருந்தாங்கல்ல, அந்த ஃபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு பென்சில்வேனியா அந்த ஊர்ல ஒரு ஃபேமிலிக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கப்பிள்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட. அப்போ வந்து நம்ம நோரன் இருக்காங்களா அவங்க வந்து இல்ல இல்ல நாங்க இதெல்லாம் இப்ப பண்றது இல்ல, ஏன்னா நாங்க விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சரி நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன், நீங்க பண்ணல, அதை கேட்டுக்கிட்டேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் வந்து போயிட்டாரு. இங்க அந்த டவுன்ல வந்து அப்பா வந்து கண்ணாடி எல்லாம் கழட்டி வச்சுட்டு அன்னைக்கு நைட் தூங்குறாரு. தூங்க போகும்போது ஒரு பேய் வந்து அவரை தூக்கி அந்த இடத்துல படுக்க வச்சிட்டு இருக்கு. அது ஏதோ பேய் தான் அவர் பாக்குறாரு. ஆனா அவரால் சத்தம் போடவே முடியல, அந்த அளவு அது இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் கீழே வந்து அவங்களோட பொண்ணு இருக்கால, அவ வந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருந்தா. பாத்துட்டு இருக்கும்போது அந்த கேண்டில ஊதுனது யாரு அப்படின்னு பாக்கும்போது அதுலயும் ஒரு பேய் வந்து நிக்கும். அவ அப்படியே ஷாக் ஆயிடுவா. பின்னாடி திரும்பி பார்த்தா லைட் எரிஞ்சு ஆஃப் ஆயிட்டே இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பேய் ஒரு சுத்தில இருந்து அவளை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். அவ அம்மா அம்மான்னு கத்துவா. அந்த டைம் அவங்க அம்மா தூங்கிட்டு அவங்களும் எந்திரிச்சு பார்த்தா இவர் தொப்புனு கீழே விழுவாரு. அப்பாவும் எங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி வந்து பார்த்தா அவ நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்க அம்மா வந்துருவாங்க அந்த டைம்ல. அப்போ இந்த நியூஸ் வந்து எப்படி தீயா பரவும், காட்டு தீ மாதிரி நியூஸ் ரிப்போர்ட் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதும் அந்த டைம்ல இது ஹாண்டட் ஹவுஸ் அப்படி இப்படின்ட்டு இது பேய் ஹவுஸ் பேய் வீடு நிறைய நியூஸ்ல கேள்வி பதில் அந்த மாதிரிலாம் இது பெரிய இதுவா பரவிடும் அந்த டைம்ல. ஸோ மீடியாக்கெல்லாம் பரவணும், எல்லா மீடியாவும் அங்க வந்து இருந்து எல்லா கேள்வியும் கேட்டு இருப்பாங்க. சாசு வீடு இது ஒரு அப்பாவி குடும்பம் அப்படின்லாம் சொல்லி கேள்வி பதிலாம் வந்து அங்க அந்த டைம்ல வந்துட்டே இருக்கு. இவங்க வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுல அதனால. அதே சமயம் இங்க வெட்டிங்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஷாப்பிங்க்கு அம்மாவும் பொண்ணும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டோட கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பா ஜூடியும். சரி அங்க அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ செம்மடி, அவனை மாதிரி தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பா. அப்ப ஜூடியும் சொல்லுவான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னாச்சு அப்படின்னா, அவன் சரியான வேஸ்ட் சோம்பேடி அந்த மாதிரிலாம் பேசிட்டு, சரி இரு நான் அந்த ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவளை கூப்பிட வர மாட்டா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் இன்னொரு ட்ரெஸ் அப்படின்ட்டு போவா. அந்த டைம் இவளுக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு கீழே குனிஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கும் போதே அவளோட கண்ணாடினா எல்லாமே தானே கீழே குனியும், ஆனா ஒரே ஒரு இது மட்டும் நின்னுட்டே இருக்கும். என்னடா நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சு பாப்பா. வேற யாரும் இல்ல, அது அந்த பேய் தான் வந்திருக்கும். பேய் வந்து அவளை கிட்ட வரும். டக்குன்னு அவ அந்த பாட்டு இருக்குல்ல அது பாடுவா, அதோட அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேரம் வந்து பார்த்தா அவளோட மூஞ்சி அந்த மிரர்ல இருக்கும். அவளோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும். அம்மா அம்மா அம்மான்னு கத்துவா. அப்புறம் அவங்க அம்மா டக்குன்னு வந்துருவாங்க. என்னாச்சு ஜூலி அப்படின்னும் போது இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துருவான். இங்க இந்த வீடு இருக்குல்ல அந்த பென்சில்வேனியா டவுன்ல அந்த வீட்டுக்கு பிரச்சனைனால ஃபாதரே வந்திருப்பாரு. நேராவே வந்து என்ன ஏதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி வாட்டர் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வந்திருப்பாரு. வந்து அந்த மேல மாடியில அந்த மாதிரிலாம் பிளேஸ்ல பேஸ்மெண்ட்ல எல்லாத்தையும் ஊத்திட்டு இருப்பாரு. ஊத்தும் போது ஒரு இடத்துல இருந்து புகை வரும்.
ஸோ போக அப்படியே வந்துட்டே இருக்கும். ஃபாதருக்கு டவுட் ஆயிடும். சரி இதை போய் நம்ம எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இங்க ஒரு பிளேஸ்க்கு வருவாரு. வந்துட்டு இந்த மாதிரி இவரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரிசப்ஷன்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நான் இந்த கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க வந்து ஒருத்தவங்க கிளீன் பண்ணிட்டே போவாங்க. ஒரு ஒயர் அங்க சொருவி இருக்கும். கிளீன் பண்ணிட்டே போவாங்கல்ல, அதை பாப்பாரு. பார்த்துட்டு இப்படி திரும்பினா அந்த ரிசப்ஷனிஸ்ட் அங்க இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த கதவு கூட லாக் ஆன மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் அந்த இது இருக்குல்ல ஜபம் பண்ணுவாரு. ஜபம் பண்ணும்போதே அந்த சிலுவையை வச்சுட்டு இருப்பாரு. அதுவே நெருப்பு வந்து பத்திரும். ஸோ அது அவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான ஒரு சாத்தானா இருக்கும். அவரால் எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. டக்குன்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. அந்த ஒயர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒயர் அவரே வந்து கட்டிக்கிட்டு அங்க வந்து தற்கொலை பண்ண மாதிரி அந்த அந்த பேய் தான் அது பண்ணிடும். அவரு தற்கொலை பண்ண மாதிரி ஆயிடும். வந்து இங்க காஞ்சரிங் மூவில பாத்தீங்கன்னா அவங்க போற எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு பொருள் இருக்கும். அந்த பொருள்ல தான் மோஸ்ட்லி வச்சுதான் பேய் வந்து வரும். ஒரு பொம்மையா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை வச்சுதான் ஒரு அந்த பேயெல்லாம் அவங்க ஓட்டிருப்பாங்க. அந்த பொருளை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல நிறைய வந்து பைபிள்ல ஓதி வச்சிருப்பாங்க. அந்த என்ன சொல்ற ஜெபம் எல்லாம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க சேஃபா. அந்த அந்த பொருள் அங்க வந்துருச்சுன்னா அது வந்து வெளியே வராது அண்ட் அது சேஃபாவும் இருக்கும். அதனால எந்த பிரச்சனையுமே வராது. அதனால அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்த தான் நம்மளுடைய மருமகன்கள பாய் ஃப்ரெண்ட் தான், வேற யாரும் இல்ல. அந்த டோனிக்கும் காட்டுற இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்த பொருட்கள், அங்க எல்லாம் நாங்க பாத்துருப்போம்ல, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பொருள் அப்படின்னு சொல்லும்போது எதையும் கையெல்லாம் வச்சிடாத, இதெல்லாம் இன்னும் விளையாடுற பொருட்கள், அதெல்லாம் பெரிய பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த டோனி கிட்ட அவர் வந்து சொல்வாரு, என்னோட பொண்ணு வந்து பிறக்கும் போதே இறந்துட்டா, அப்புறம் ஒரு நிமிஷம் அவளுக்கு உயிரே இல்லை, அப்புறம் நாங்க ஜபம்லாம் பண்ணி தான் அவளுக்கு உயிர் வந்துச்சு, அவ அவ்வளவு பிரிசியஸான பொண்ணு அப்படின்லாம் சொல்லும் போது அப்பதான் டோனிக்கும் தெரியும், சரி அவன் பொண்ணு மேல பாசமா இருக்காரு அதான் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த டைம் தான் வந்து நம்ம நோரன் இருக்காங்கல்ல அம்மா, அவங்களும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபாதர் இறந்துட்டாரு வாங்கன்ட்டு. அப்போ அந்த ஃபியூனரலுக்கு எல்லாம் வந்து எல்லாரும் போவாங்க. போகும்போது நம்ம ஜூடி இருக்காங்களா, அவங்க வந்து இன்னொரு ஃபாதர் கிட்ட என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னும் போது அவர் வந்து பென்சில்வேனியாக்கு போனாரு, அதுக்கடுத்துதான் அங்கதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு கேட்டுப்பா. இங்க அம்மா வந்து வெசல் வாஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து திடீர்னு அவங்களுக்கு அந்த பிரசன்ஸ் வரும். டக்குன்னு அப்படியே அந்த ரத்தம் ஆறா ஓடுற மாதிரி வரும். டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ அவங்க பிடிச்சோன்னு அதெல்லாம் போயிடும். ஏதோ ஒண்ணு இருக்கு இங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து நம்ம டோனியும் வந்து ஜூலியை காணோம் அப்படின்னு சொல்லும் போது அவ எங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா. அந்த பென்சில்வேனியாக்கு தான் போயிருப்பா. சரி அங்கேயே வந்து அவளை தேடி அம்மா அப்பா பாய் ஃப்ரெண்ட் 3 பேருமே வருவாங்க. அப்ப பேசிட்டே வருவாங்க. என்னன்னா அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வரணும், அதான் வேலை, அங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் நம்ம பாக்குறது நம்ம வேலை இல்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டே தான் நம்ம ஹீரோயினும் வருவாங்க. சரின்னு அதே மாதிரி அந்த டவுனுக்கு வந்து அந்த வீட்டுக்கும் போவாங்க. அவங்க பொண்ணை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. கட்டி பிடிச்சிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் இங்க இருக்க, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நீங்க எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எல்லாருமே வந்து சுயநலமா இல்லாம தானே ஹெல்ப் பண்ணீங்க, அந்த மாதிரிதான் இவங்க ஃபேமிலியும் பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம தானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவங்களால இந்த வீட்டை விட்டு காலியும் பண்ண முடியாது, அவங்க கிட்ட காசும் இல்ல, அவ்வளவு காசு இல்ல, ஏழைங்க தான். சோ அதனால அவ்வளவு காசு இல்லாதனால அவங்களால காலி பண்ண முடியும், இங்கதான் இருக்க முடியும். இங்க இருந்து அவங்க இந்த பேய ஓட்டினாலும் அவங்க இங்க இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்றா. சரி பொண்ணு சொல்லிட்டாலே அப்படின்ட்டு அம்மாவுமே ஓகேன்னு அக்செப்டும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ எட்டும் பாய் ஃப்ரெண்ட் டோனியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து கேக்குறாரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, ஏன் நீ போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த, எதுக்கு நீ அதை விட்ட அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, என்னன்னா நான் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் போனா அங்க இருந்து ஒருத்தன் டக்குன்னு வந்து கண்ணை நெத்திக்கிட்ட வச்சு நின்னுட்டு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்தது. பார்த்தா நல்ல வேலை எனக்கு ஒன்றும் ஆகல, தைரியமா அவனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டோம். அப்புறமா என்னோட பார்ட்னரோட தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். ஸோ என்னோட பார்ட்னர் அந்த கண்ணை வாங்கிட்டு பார்த்தா அது லோடா இருந்தது. நல்ல வேலை ஒரு ஜஸ்ட் மிஸ்ல உங்க உயிர் தப்பிச்சடா அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, எனக்காக உங்க பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்கான வேலை பார்த்தேன்னா நான் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவா, அவன் எனக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளே, அதனாலதான் வந்து உங்க பொண்ணுக்காக தான் நான் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஹாப்பியா ஆகும். என் பொண்ணு அப்பா இவன் நல்லா பாத்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துரும் அவருக்கு. வந்து அம்மாவும் ஜூடியும் இருக்காங்க. அவங்க வந்து அம்மா சொல்றாங்க நீ மேல வராத அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லியிருக்கல, அதனால நீ இப்ப மேல வராத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மேல போறாங்க. மேல போனோம்னா அவங்களுக்கு அந்த பிரசன்ஸ் என்னன்னா அது எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தோம்னா அது அப்படியே கொண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அதாவது நம்ம எட் ஹீரோ இருக்கார்ல அவர்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க இங்க வந்து ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அந்த ஒய்ஃபோட அம்மாவும் இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து வேற ஒரு அஃபேர் இருந்தனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை வந்து கொண்டு இருக்காரு, அவங்க அம்மாவையும் கொண்டுட்டாரு. இந்த 3 பேரும் இங்க இருக்கு,
அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு ஏதோ ஒண்ணு, ஆனா அது எனக்கு காட்டவே இல்ல, அது மறைக்குது என்ன, அதுதான் இவங்க எல்லாத்தையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி அவங்க அம்மாவும் வந்து சொல்றாங்க. அந்த டைம் வந்து மேல இருந்து யாரோ ஜூடி மேல வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கு, ஆனா அது அவங்க அம்மா இல்ல. ஜூடியும் வந்து மேல பாக்குறா, என்னன்னு பயத்திலேயே பார்த்தா ஆனபெல்ல பொம்மை தான். அந்த பொம்மை வந்து கை கால்லாம் முடிச்சு அவ்வளவு பெருசாயிட்டு அவளை அடிக்க வருது. அவ படிக்கட்டுல இருந்து போய் உருண்டு விழுந்துடுறா. அந்த டைம் அவங்க அம்மா வந்து அவளை காப்பாத்திடுறாங்க. அம்மா இங்க ஏதோ இருக்கு, மேல ஏதோ இருக்குமா, நான் பார்த்தேன், என்னால உணர முடியுது அப்படின்னு அவ சொல்றா. அந்த டைம் வந்து அம்மாவும் அவங்க அப்பாவுமே எட் அண்ட் நோரன் 2 பேருமே போய் பாக்குறாங்க. பார்த்தா வேற எதுவும் இல்ல, அந்த கண்ணாடி தான். அந்த கண்ணாடி தான் அவங்க ஃபர்ஸ்ட் சீன் அந்த விக்டோரியா ஆன்டிக் ஷாப்ல ஒரு கண்ணாடி ஒண்ணு பாப்பாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல, அந்த கண்ணாடி தான் இதுவும். சோ இந்த கண்ணாடி நம்மள வர வச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மாவுமே சொல்வாங்க. அதே மாதிரி அந்த கண்ணாடி தான் ஏதோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த கண்ணாடிய அவங்களுடைய பிளேஸ் இருக்குல்ல, சோ அவங்க எல்லாம் எதையும் எடுத்து போய் ஒரு இடத்துல வைப்பாங்களா, அந்த இடத்துல இருந்து அதால வெளியே வர முடியாது. அவங்களோட பிளேஸ் இருக்கும் அவங்க வீட்டுல, அந்த பிளேஸ்ல இருந்து அந்த பொருளால வெளியே வர முடியாது, அதெல்லாம் ஆபத்தும் இருக்காது. அதனால அந்த பிளேஸ்ல இதை ஷிஃப்ட் பண்ணும் டக்குன்னு, இப்பவே அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 பேரும், அதாவது அங்க அப்பா ஒருத்தர் இருப்பாரு இல்லையா அந்த ஃபேமிலிலயே, அந்த அப்பாவும் நம்ம ஹீரோ அப்புறம் வந்து பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் சேர்ந்து இதை வெளியே கொண்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அண்ட் ஜூடிக்கும் அடிப்பட்டனால அவங்க அம்மா வந்து பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம டோனி இருக்காங்களா, அவன் வந்து கார் எடுக்கிறதுக்காக போறான். அண்ட் இங்க வந்து அப்பாவும் ஹீரோவும் 2 பேருமே அந்த கண்ணாடி எடுத்துட்டு போறாங்க. அந்த கண்ணாடியில கொஞ்சம் அந்த ஜபம் எல்லாம் பண்ணிடுறாங்க, ஏன்னா அதெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்ட்டு. அதே மாதிரி பெல்ட் வச்சும் அதை மூடிடுறாங்க ஃபுல்லா. மூடிட்டு அதை அப்படி தூக்கிட்டே வரும்போது அது டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பெல்ட்டா கலருது. கலந்து சும்மா இல்ல, அது என்ன பண்ணுது, மேல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, அந்த அந்த பேய் தான் நிக்குது, அதை பாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ வந்து. ஆனா இவர் என்ன பண்றாரு, பார்த்து பயந்துடுறாரு. பயந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. சரி நீங்க தள்ளுங்கன்னு அந்த கண்ணாடி கீழே இறக்கிறேன் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாங்க. அந்த டைம் இந்த கண்ணாடி சர்றன்னு போயிட்டு அவங்க அவரோட கால்லயே பட்டுச்சான், அப்பாவோட கால்ல. அப்பா கத்தவும் இங்க அப்பாவோட ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்களும் என்ன ஆச்சு நம்ம ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இருங்க இருங்க நீங்க யாருமே வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணும் இல்ல அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து டோனி கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பேயோட உருவம் அந்த மாதிரி இருக்கு, பிளாஷ் அந்த மாதிரி இருக்கு. அவன் அதை இடிக்க கூடாதுன்னு இந்த சைடுல போயிட்டு அவன் எங்கேயோ போய் இடிச்சிடறான். நல்லா இடிச்சோன்னா கார் டேமேஜ் ஆயிடுது. ஐயோ கார் இப்படி டேமேஜ் ஆயிடுச்சு, நம்ம நின்று இருக்கான். அந்த டைம் வந்து டக்குன்னு ஒரு காத்து மாதிரி வீசி கதை ஓப்பன் ஆகுது. கதை ஓப்பன் ஆனதும் அம்மா வந்துடுறாங்க வெளியே. நம்ம ஹீரோயின் நோரன் இருக்காங்களா அவங்க, நோரன் வந்ததும் கதவு ஓப்பன் ஆயிருக்கேன்னு டக்குன்னு அதை மூடிட்டு இங்க உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள வந்தா அவங்களோட பொண்ணை காணோம், ஜூலிய காணோம். எங்கன்னு தேடி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கா. உட்கார்ந்து நின்று ஜூடி என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஜூடி வந்து ஒரு பாட்டு பாடுறா, சின்ன பொண்ணு பயப்பட மாட்டா ஜூடி அப்படின்னு பாட்டு பாடிட்டு, உன் பொண்ணுக்காக தான் நான் இங்க இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு பெரிய ஷாக் ஆயிடுது. அவ மேல வந்து அந்த பேய் வந்து ஏறிடுச்சு. அது நேரா வந்து அவங்க அம்மாவையே தள்ளி விட்டுச்சு. அவங்க அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைம் டாக் இருக்கு, அங்க ஒரு டாக் இருக்கும், அவங்க ஃபேமிலி இருக்காங்க ஏற்கனவே, அந்த ஃபேமிலியோட டாக் தான் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த அந்த டாக் என்ன பண்ணுது, அந்த பேயில அவ ஜூடி தான், ஆனா பேய் ஏறிச்சு. அந்த பேய் அந்த டாக் ஒரு வழி மேல தூக்கி வீசிடுது. அதுக்கடுத்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்துறான், ஏய் ஜூடி என்னாச்சுன்னு கதை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அவனால முடியல. சரின்னு சொல்லிட்டு அவன் நான் வந்து பின்னாடி வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறான். இங்க கீழே விழுந்தாங்களா அம்மா வந்து அங்க இருந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு எங்க வெளியே போலான்னு பார்த்தா அங்க ஒரு பேய் வந்து இறங்கி வருது. ஐயோ பேய் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிறாங்க. அது நேரா வருது. இவங்க என்ன பண்ணாங்க, ஓரமா நிக்கிறாங்களா, பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு பேய் உஷுந்து நேரம் வந்து அவன் சுத்தியில வச்சு அவங்க மண்டையில அடிச்சுட்டான். ஆக்சுவலி இதுதான் நடந்திருக்கும் போல. அவங்க ஒய்ஃப் தான் அது, அவங்க ஒய்ஃப் கொண்டுட்டாங்க ஒரு ஹஸ்பண்ட், அதுதான் இது. நேரம் அவன் ஒய்ஃப் கொன்னது இல்லாம அப்படியே ரத்தம் ஆரம் ஓடுது. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்களே நோரன்னையும் தேடி வரான். அப்படியே நோரன் அங்க வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நேரம் அடிக்கலாம் வரான். அந்த டைம் வந்து பின்வாசல ஓபன் பண்ணான்னு வந்தாருல நம்ம டோனி, ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணிட்டு ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு போறாரு. அந்த டைம் வந்து தப்பிச்சிடுறாங்க அந்த பேய்கிட்ட இருந்து நம்ம நோரன். இங்க எல்லாரையும் வந்து வெளியே அப்புறப்படுத்திடுறாங்க. அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அந்த டவுன்ல இருந்துச்சுல, அந்த ஃபேமிலி எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியே கூட்டிட்டு போயிட்டு இவங்க தான் இங்க இருக்காங்க, ஜூடிய தேடி போறாங்க. ஏன்னா ஜூடி எங்கேயும் மேல போனா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு ஜூடிய தேடி எல்லாரும் போறாங்க. போகும்போது ஜூடி என்ன பண்றா, அந்த தூக்கல தொங்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போறாரு. ஓடி போனா அந்த கீழே விழுந்துடுறாரு. அவர் ஏதோ கட்டை இருந்திருக்கு, அதுல அடிப்பட்டு கீழே விழுந்துறாரு. அங்க இருந்து அப்பா போறாரு. அப்பா போயிட்டு அந்த கத்தி ஒன்று பாய் ஃப்ரெண்ட் தராரு, அதை எடுத்துட்டு அவளை அந்த கயிறை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த அம்மாவும் பாத்துறாங்க, கடவுளே என் பொண்ணை காப்பாத்துப்பா அப்படின்ட்டு அம்மா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பாவுமே அந்த கயிறை கட் பண்ண ட்ரை பண்றாங்க. கட் பண்றாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டு வந்து ஜூலியோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த வெயிட் கொடுத்து அந்த கயிறால கழுத்தை நெரிக்க முடியல, அதனால சரின்னு சொல்லி இப்படி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க.
அம்மாவுமே ஓடி போறாங்க. ஓடி போனோடனே இவளுக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. அந்த டைம் வந்து அப்பா வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. பண்ணும்போது பாய் ஃப்ரெண்டும் பண்ண வரான், இருடா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேற இருக்கு இல்லையா, சோ அவரால் பண்ணவே முடியல. அந்த பேய் வேற அவர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து அம்மாவும் வந்து பாக்குறாங்க. எட் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்டும் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணதுல நம்ம ஹீரோயினுக்கு, அதாவது நம்ம ஜூடி இருக்காங்களே அவங்களுக்கு பொண்ணுக்கு மூச்சு வந்துருது. அந்த கண்ணாடி இருக்குல்ல அது இங்க வந்து நிக்குது. நின்னுட்டு ஒரு சுத்துது, அப்படி ஒரு சுத்து, அப்படியே சுத்தி நேரா என்ன பண்ணுது, இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கிறத ஜெபிக்கிறாரு நம்ம எட். அவர் சொல்ல பைபிளே பத்தி எரியுது. அதுல இருந்து அவ்வளவு ஆக்ரோஷமான சாத்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. அந்த பைபிளே அந்த கண்ணாடி மேல வைக்கிறாரு. வச்சோன்னா அதுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்து வருது. அது அப்படியே அது எரியறது தெரியுது. ஆனா அது விடல, சும்மா விடல. அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவரோட காலை கிழிச்சுட்டே போயிட்டு நேரா அவரோட தலைக்கு நேரா அந்த கழுத்தை நெரிக்கலான்னு போகுது அந்த கண்ணாடி. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து எட் இருக்கார்ல, எட் தான் அந்த கண்ணாடி வச்சு தடுத்துட்டு இருக்காரு கை வச்சு. அந்த டைம் எட் வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்றாரு, நீ ஜூடியை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அம்மாவுக்கு ஒரு நினைவு வருது. ஏன்னா அவ சின்ன வயசுல வந்து சொல்லிருப்பாளே, அம்மா எனக்கு இது மாதிரி பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ பாட்டு பாட சொல்லியிருப்பாங்களே, அது ஞாபகம் வந்துடும். அப்போ அம்மா ஜூடி கிட்ட சொல்றாங்க, இது நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம தான் இதை வந்து எதிர்த்து போராடி இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலியா இருந்துதான் இதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னவும் ஜூடிக்கும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வருது. அவ டக்குன்னு அவளுமே அதுல கை வைக்கிறான், அம்மாவும் கை வைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கை வைக்கும் போது அவங்கள மாதிரியே ஒரு பிரதிபலம் அந்த கண்ணாடியில ஒரு பேய் மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஜூடி சொல்றா, நீ எதுவுமே உண்மையே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே வெடிச்சு சிதறிடுது. சோ அங்க இருந்து அந்த பேயும் வந்து போயிடுது. அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அந்த ஃபேமிலியும் வந்து வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்து அந்த ஃபேமிலி அந்த வீட்லயே ஒரு 3 years இருந்ததா உண்மையாவே இருந்ததா சொல்றாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்றாங்க, இந்த பேய் ஓட்டிருக்காங்களா அதனால. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த கண்ணாடி தானே மெயின், அந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்து அவங்களோட வீட்லயே வச்சிடுறாங்க. அந்த வீட்ல இருந்து ஜபம்லாம் பண்ணி வச்சதுதான் அந்த கண்ணாடியோட பாதிப்பு மத்தவங்களுக்கும் வெளியும் போக முடியாது, மத்தவங்களுக்கும் அந்த பாதிப்பு ஆகாது. அந்த இடத்துலயே வச்சிடுறாங்க. வச்சுட்டு அந்த கீயுமே அவங்களுடைய மருமகன் ஜூடி இருக்கார்ல, ஜூடியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோ எட் வந்து குடுக்குறாரு. அப்பவே வந்து தெரிஞ்சுது அவர் வந்து பொண்ணையும் வந்து குடுக்க தயாராயிட்டாரு. அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்கலாம் பெத்துக்கிறாங்க. அந்த தாத்தா பாட்டி எல்லாம் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நல்லா லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்களா நோரன், அவங்க சொல்றாங்க, நான் நிறைய கதை எழுதுனேன், என்னோட லைஃப் இப்போ ஜாலியா போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இந்த வேலை பாக்குறது இல்ல, பட் அவங்க லைஃப் வந்து அப்படியே ஜாலியா அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. உண்மை கதை இல்லையா, சோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட போட்டோஸ், அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க எப்பவுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவங்க சின்ன சின்ன விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் காட்டுறாங்க. திடீர்னு அந்த சிலுவை தலைகீழ போகுது, ஒரு டேபிள் வந்து ஆடுது, அந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. இது வந்து ஒரு உண்மையான கப்பிள்ஸ் தான் அவங்க இருந்திருக்காங்க. இருக்கும்போது அவங்க எல்லாம் கிண்டல் தான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கப்பிள்ஸ் தான் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பேய் ஓட்டத்துல எல்லாம் எக்ஸாம்பிளா இந்த கப்பிள்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இந்த கப்பிள் எட் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து 79ல அவர் வந்து இறந்து போறாரு. அதை தாண்டி நம்ம ஹீரோயின் வந்து நோரன், அவங்க வந்து 92 வரைக்கும் ஏஜ் வரைக்கும் இருந்துட்டு அதோட அவங்க லைஃப் வந்து சொல்லி இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.